வணக்கம். சன் நியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ரமினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை அரிட்டாப்பட்டையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அரசின் தனி தீர்மானம் அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் 4 மாட வீதியில் விநாயகர் தேர் ஊலா. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு அளித்துவிட்டு தற்போது டங்ஸ்டன் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவது அம்பலமாகியுள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். மதுரை அரிட்டாப்பட்டையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அரசின் தனி தீர்மானம் அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு அளித்துவிட்டு தற்போது டங்ஸ்டன் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவது அம்பலமாகியுள்ளது. டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுகவின் துரோகம் நாடாளுமன்ற ஆதாரங்கள் மூலமாக அம்பலமாகி இருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரை ஏமாற்ற இந்த நாடகம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000 வழக்குகள் தேங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குடும்ப வழக்குகளின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.